பிளாஸ்ட் இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு வசூல் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல பெரிய வெற்றி படமான யூத், தாய்க்கிழவி இந்த 2 படங்களோட கம்பேரிசனோட பார்க்க போறோம் நம்ம பிளாஸ்ட இந்த ஒரு வார கலெக்ஷனுக்கு. அப்புறம் பெத்தி என்னங்க அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய சம்பவமே பண்ணிடுச்சு. ஒரு ஓப்பனிங் பெரிய நம்பர் வரப்போகுது. அது எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். கருப்பு இதுவரை 20 நாள் எவ்வளவு கலெக்ஷன், நேத்து 20வது நாளுமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதையுமே பார்ப்போம். திருஷ்யம் 3 இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப கம்மியான சில பேர் வெறும் 3 பேர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது என்ன ஃப்ரேம் அப்படிங்கறத இப்ப பாருங்க. ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இது என்ன ஃப்ரேம் அப்படின்னா, நிறைய பேர் என்னென்னமோ படம் சொல்லியிருந்தீங்க. பரம்பொருள் அது இதுன்னா சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா இறைவி. இறைவியில வந்து பாபி சிம்மா போடுற பிளான் தான் அந்த சிலையை கடத்துறது. ஸோ அதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ணா முதல் 3 பேர், அந்த 3 பேர் மட்டும் யார் அப்படின்னா, அஸ்வந்த் ஜி அப்படிங்கிறவரு, ஷேக் முகமது ஷேக், ரஜினிதரன் துனேஷன் அப்படிங்கிற இந்த 3 பேர் மட்டும்தான் சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமா ஒரு 4 இமேஜை வச்சு இது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 4 எலிமெண்ட்ஸை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்ன படம் கிட்டத்தட்ட அந்த கனெக்ஷன் கேம் மாதிரி தான். இதை பாருங்க. உங்க எத்தனை பேருக்கு இது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுதாங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் இந்தியாவில் 3,58,00,000, டோட்டலா 18,84,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $162 மில்லியன் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டே $1 மில்லியன் தான். ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் ஒரு பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. பதி பத்னி ஆர் ஓதோ அப்படிங்கிற படம் நேத்து 20வது நாள் இந்தியாவில் 81 லட்சம், உலகம் முழுக்க 89 லட்சம், டோட்டலா 59,09,00,000 இந்தியாலயும், 66,90,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். டியூல் பேண்ட் 2 அப்படிங்கிற ஒரு மராத்தி ஃபிலிம் நேற்று 14வது நாள் இந்தியாவில் 2,15,00,000, டோட்டலா 60 கோடியை நெருங்கி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 59,77,00,000, 8 கோடி தான் இந்த படத்துக்கு பட்ஜெட். சாந்த் மேரா தில் அப்படிங்கிற படம் நேற்று 13வது நாள் இந்தியாவில் 78 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம், 36,25,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 13 நாள்ல 36 கோடி பட்ஜெட். திருஷ்யம் 3 நேற்று 14வது நாள் கேரளால 1,20,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 52 லட்சம், உலகம் முழுக்க 2,02,00,000, டோட்டலா 81,62,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 38,24,00,000, ஓவர்சீஸ்ல 112,80,00,000, உலகம் முழுக்க இந்த படம் 232,66,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு திருஷ்யம் 3. அப்புறம் இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்றீங்களா, அது எங்க ப்ரோ இருக்கு, அது எந்த ஸ்டேட் ப்ரோ அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாத சில பேருக்கும் நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டேட், உதாரணத்துக்கு தமிழ்நாடு சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது நான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா சொல்றேன்னா, தமிழ்நாடு இல்லாம மற்ற எல்லா ஸ்டேட்டுமே அதுல அடங்கும். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே அடங்கும். அதுதான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அதுதான் அப்படிதான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா, அதுல நான் ஆந்திரா தெலுங்கானா இன்க்ளூட் பண்ணலன்னா, ஆந்திரா தெலுங்கானாவுமே அந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இன்க்ளூட் ஆயிடும். ஸோ இப்போ நான் 4 ஸ்டேட்டுமே சொல்லி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா சொல்றேன்னா, இது ஹிந்தி பெல்ட் கணக்கு வந்துடும். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுக்குமே அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு 4 கண்ட்ரிஸ் இல்லாம, ஒரு 5 கண்ட்ரிஸ் இல்லாம மீதி இருக்கிற எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு தான். ஸோ ரெஸ்ட் ஆஃப்ங்கிறது மீதி எல்லாத்தையும் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாத சில பேர் ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு கேட்டதுனால இதை கொஞ்சம் விளக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் கருப்பு படத்தோட 20வது நாள் வசூல் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1,31,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 54 லட்சம், ஓவர்சீஸ்ல 39 லட்சம், உலகம் முழுக்க 2,24,00,000, டோட்டலா 160 கோடியை கடந்திருக்கு. 160 கோடியே 91 லட்சம் தமிழ்நாட்டிலும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 76 கோடியே 18 லட்சம். இதுல ஆந்திரா தெலுங்கானால பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஓவர்சீஸ்ல 81 கோடியே 42 லட்சம், உலகம் முழுக்க 318 கோடியே 51 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த 20 நாள்ல 135 கோடி பட்ஜெட், நல்ல கலெக்ஷன், பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் நேத்து 7வது நாள் செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஒவ்வொரு நாளுமே தமிழ்நாட்டில் 1,63,00,000, ஆந்திரா தெலுங்கானால 34 லட்சம், கர்நாடகால 15 லட்சம், கேரளால 1,19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸ்ல 63 லட்சம், உலகம் முழுக்க 3,96,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 14,97,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 4,44,00,000,
கர்நாடகால 2,37,00,000, கேரளால 6 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு, 6,61,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 23,00,000, ஓவர்சீஸ்ல 7,69,00,000, உலகம் முழுக்க 36,23,00,000 இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. 17 கோடி பட்ஜெட் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு பிளாஸ்ட். ஸோ 2026 பொறுத்தவரையும் கம்மி பட்ஜெட்ல பெரிய வெற்றி படம் அப்படின்னா கண்டிப்பா தாய் கிழவி, பிளாஸ்ட், யூத் எல்லாத்தையும் சொல்லலாம். இப்ப நம்ம பிளாஸ்ட் கூட ஒரு வார கலெக்ஷனை தாய் கிழவி, யூத்து கூட கம்பேர் பண்ண போறோம். ஸோ தாய் கிழவி, யூத்து, பிளாஸ்ட் இந்த 3 படமும் 7 days கம்பாரிசன். ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரை யூத்து தான் லீடிங்ல இருக்கு, 25 கோடி மேல ஹெல்ப் பண்ணிருக்கு. தாய் கிழவி 24 கோடிக்கு மேல, பிளாஸ்ட் 14,97,00,000. ஸோ பிளாஸ்ட் தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கு. ஆனா பிளாஸ்ட் மற்ற ஸ்டேட்ஸ்ல பெரிய பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால பாத்தீங்க அப்படின்னா 4,44,00,000 அந்த கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால லீடிங்ல இருக்கு. அதுக்கு பக்கத்துல கூட எதுவுமே இல்லை. ஏன்னா தாய் கிழவி 28 லட்சம், யூத் ரிலீஸ் ஆகல, லேட்டரா தான் ரிலீஸ் ஆயிருந்தது. கர்நாடகாவை பொறுத்தவரையும் பிளாஸ்ட் 2,37,00,000, யூத் 2,25,00,000, தாய் கிழவி 2 கோடி. ஸோ கிட்டத்தட்ட பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. கேரளாவை பொறுத்தவரையும் பெரிய சம்பவம், பிளாஸ்ட் உண்மையான பிளாஸ்ட் கேரளால தான் நடந்திருக்கு. பிளாஸ்ட் 6,61,00,000, யூத் 65,00,000, தாய் கிழவி கேரளால ரிலீஸ் ஆகல, லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும், ஹிந்தி பெல்ட்டை பொறுத்தவரையும் தாய் கிழவி 45 லட்சம், பிளாஸ்ட் 23 லட்சம், யூத் 13 லட்சம். தாய் கிழவி லீடிங்ல இருக்கு ஹிந்தி பெல்ட்ல. ஓவர்சீஸ்லயுமே பிளாஸ்ட் தான் அதிகமா இருக்கு, 7,69,00,000, தாய் கிழவி 7,57,00,000, யூத் 5,43,00,000. ஸோ தாய் கிழவி பொறுத்தவரையும் பிளாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சில லட்சங்கள் தான் கம்மியா இருக்கு. உலகம் முழுக்க பார்க்கும்போது 3 படங்களுமே கிட்டத்தட்ட சில கோடிகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பிளாஸ்ட் 36,23,00,000 லீடிங்ல இருக்கு. தாய் கிழவி 35,06,00,000, யூத் 33,88,00,000. இப்போ இந்த 3 படங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு 7 நாள்ல பிளாஸ்ட் தான் லீடிங்ல இருக்கு. ஆனா ஃபைனல் நம்பரா வரும்போது தாய் கிழவி பெரிய நம்பர் 85 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருந்தது. கிட்டத்தட்ட 80 கோடிக்கு நிகரா கலெக்ட் பண்ணியிருந்தது யூத்து. ஸோ அதே மாதிரியே ஒரு பெரிய நம்பரை பிளாஸ்ட் கலெக்ட் பண்ண போதான்னு பார்ப்போம். ஏன்னா ஆந்திரா தெலுங்கானால இன்னைக்கு கலெக்ஷன் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெத்தி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங், பெரிய கலெக்ஷன் அங்கே நடக்குது. ஸோ கேரளால மேபி ஒரு அதே ஹோல்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானா மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்குமா பிளாஸ்ட்ங்கிறத நாளைக்கு நம்ம பொறுமையா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பிளாஸ்ட் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பெத்தி, ராம் சரண் அவர்களோட பெத்தி ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னு தெரியுங்களா? ஆந்திரா தெலுங்கானால 43,44,00,000 பிரீமியர் கலெக்ஷனோட சேர்த்து, கர்நாடகால 7,25,00,000, தமிழ்நாட்டில் 1,25,00,000, கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலும் சேர்த்து 2,30,00,000, ஓவர்சீஸ்ல 19,15,00,000, உலகம் முழுக்க 73,39,00,000 இந்த படம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிருக்கு வித் இன்க்ளூடிங் பிரீமியரோட. ஸோ ஒரு செம்ம நம்பர். ஓப்பனிங் மட்டுமே ஒரு 125,000 150 கோடி வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ படத்துக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத வச்சு நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ப்ரொடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. யாருது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு ஜெயராம், ஊர்வசி, சாண்டி மாஸ்டர், யோகி பாபுலாம் நடிக்கக்கூடிய பரிமளா அண்ட் கோ வருது. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 39 லட்சம், இந்தியாவில் 44 லட்சம். இந்த படம் கூட ஒரு நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசெண்ட் டேஸ்ல தமிழ் படங்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அது சின்ன படமா இருக்கட்டும், பெரிய படமா இருக்கட்டும், தமிழ் சினிமா ஒரு மாதிரி இப்போ சூப்பரான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. பெரிய படம் கூட பெரிய வெற்றி படமா அமையுது. ஸோ இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு நம்ம நம்பலாம். நீங்க எத்தனை பேர் பரிமளா அண்ட் கோ புக் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க, ட்ரெய்லர் எந்த அளவுக்கு இருந்தது உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.